வணக்கம் மக்களே. வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய் சீரஸ். ஸோ நேத்து மலையில ஒரு பயங்கரமான ஒரு கான்டெஸ்ட். ஸோ ஒரு ரெயில் கட்டல் மேட்சா இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பட் ஆனால் அந்த மாதிரி தான் இருந்தது. எப்படின்னா மழை நல்லா வரும்னு சொல்றாங்க, திடீர்னு மழை நின்றுச்சு. மழை வராதுங்கிறாங்க, திடீர்னு மழை வருது அப்படின்னு சூப்பரா ஒரு கேப்டன் மோஸ் கேம் தான் மாத்தி மாத்தி பிட்வீன் எம்ஐ அண்ட் ஜிடி. எம்ஐ அண்ட் ஜிடி வெர்சஸ் ரெயின், அந்த மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேமா போயிட்டு இருக்கு நேத்து. சூப்பரான ஒரு இது. செம டாக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கா ப்ளே பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருந்த ஒரு கேம் நேத்து. அண்ட் அதை வந்து ஜிடி ஒரு வழியா கடைசியில ஒரு விதமா புல் ஆஃப் பண்ணி, அந்த சீசா மாதிரி இங்க அட்வான்டேஜ் போகுது, இங்க வருது, இங்க போகுது, இங்க வருது, இங்க போகுது, மாத்தி 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 வந்து கடைசியில வந்து ஜிடி ஒரு மாதிரி புல் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் த இனிஷியல் தாட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் வித் மேடி. உன்னோட தாட்ஸ் சொல்லி பார்ப்போம். இதுதான். அதான் ஜெயிலர் படத்துல சொல்றவங்க மூணாவதா ஒருத்தர் இருப்பானேன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரிதான் மழை மூணாவதா வந்து இந்த கேம் ஆக்சுவலா மழையில ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்திருந்தா கான்டெஸ்ட் ஆஃப் த கேம் ரொம்ப ஸ்பாயில் ஸ்பாட் ஆயிருக்கும். அது என்டையர் அந்த ம். நெக்ஸ்ட் வீக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டே போயிருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட் கொடுத்தா உனக்கு என்ஆர்ஆர் வந்து பெருசா கால்குலேட் ஆகாது. ஸோ ஆட் நம்பர்ஸ்ல இருந்தா நிறைய சார்ஜஸ் இருக்கு. ஆல்ரெடி பஞ்சாப் ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க, டிசி ஆட் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்போ மும்பை இவங்களும் ஜிடியும் வந்துட்டா எல்லாமே ஆட் பாயிண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த காம்படிஷன் ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்றப்போ இந்த கேம் வின் பண்றவங்க மேல போவாங்க, இந்த கேம் தோக்குறவங்க கீழே வருவாங்க. அதான் நடந்திருக்கு. மும்பை வின் பண்ணாங்க, சாரி மும்பை தோத்துட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. ஜிடி வின் பண்ணாங்க, மேல போயிட்டாங்க. சோ எங்க விட்டாங்கன்னா பும்ரா மட்டும் இல்லைன்னா ஜிடி மும்பையில கம்பேக் பண்ணிக்கவே முடியாது. சோ அவ்வளவு குரூசியல் ஓவர்ஸ் போட்டாரு. இந்த இடத்துல இந்த டிஆர்எஸ் இருக்கிறதுனால ரொம்ப வந்து கால்குலேட்டிவ் ஆயிட்டாங்க மும்பை. ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா போயிட்டாங்க. பட் ஜிடி வந்து யோசிக்கல. ம். டிஆர் இது டிஆர்எஸ் இல்ல டிஎல்எஸ், சாரி டீலர்ஸ் டிஎல்எஸ். டீலர்ஸ் அந்த டக்வா பிளேஸ் மெத்தட் வந்து ரொம்ப யோசிச்சிட்டாங்க மும்பை. சோ இந்த டார்கெட்ஸ் தான் இருந்தது, இதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா ஜிடி வந்து எனக்கு கேம் பிளே படி வின் பண்ண போதுன்னு அந்த கான்டெஸ்ட்ல இருந்தாங்க. அந்த பட்லர் வந்து இந்த ஓவர் டார்கெட் பண்ணி கரெக்டா கொஞ்சம் க்ளோஸ் கொண்டு வந்துட்டு டென்ஷனே ஆகல. நம்ம வின் பண்ணிடலாம், கேம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அதுதான் வந்து ஜிடி புல் ஆஃப் பண்ணதுக்கு காரணம். ஓகே, ஜிடி எங்க வயசா ப்ளே பண்ணாங்க அண்ட் மும்பை எங்க வயசா ப்ளே பண்ணாங்க அண்ட் மும்பை எங்க விட்டாங்க, அது மட்டும் நான் சொல்றேன். ஜிடி எங்க வயசா ப்ளே பண்ணாங்கன்னா, விக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சிச்சு இது மாதிரி ஒரு மாதிரி டூனட் பிச் எல்லாம் கிடையாது, ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ நின்று வருதுங்கிற மாதிரி கணிச்சிட்டு சாய் சுதர்ஷன் விக்கெட் விழுந்த உடனே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா ஷெல்லுக்குள்ள போயிட்டாங்க. ஒரு 5.5 6 7 ரன் ரேட்ல தான் ஆடிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வீக்கர் லிங்க் வரும், கொஞ்சம் ஈஸியான bowling வரும், அதை கரெக்டா டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு ஹர்திக் பாண்டியாவை பிடிச்சாங்க பாரு. ஏன்னா பும்ரா 2 ஓவர் 6 ரன். ஏன்னா பும்ராவுமே அவங்க சீக்கிரமா என்போஸ் பண்ணுவோம், ஏன்னா ஸ்கோர் கம்மி. பும்ரா வச்சு ஏதாவது பண்ணாதான் உண்டுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா 2 ஓவரை காலி பண்ணிட்டாங்க பும்ராவோட ஓவரை. ஸோ பும்ராவுக்கு 2 தான் இருக்கும், அது டெத்தில் தான் கொடுப்பாங்க கண்டிப்பா. ஸோ பும்ரா வந்து ஈக்குவேஷன் அவுட். ஸோ இந்த டைம்ல ஹர்திக் பாண்டியா உள்ள வரும்போது சூப்பரா நான் ஹர்திக் பாண்டியா டார்கெட் பண்ண போறேன்னு சொல்லி கரெக்டா, ஏன்னா அப்ப ரன் ரேட் ரொம்ப டீலர்ஸ்ல பிஹைண்ட்ல இருந்தாங்க. கரெக்டா ஹர்திக் பாண்டியா ஓவர 18 ரன். டக்குன்னு அந்த டீலர்ஸ் ஏறி வந்துருச்சு. அதுக்கப்புறம் அஸ்வினி குமார் ஓவர்ல திரும்ப ஒரு 10 ரன்னோ 12 ரன்னோ டக்குன்னு வந்து அகட்ல போயிட்டாங்க. கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுள் போயிட்டாங்க பட்லர் அண்ட் கில். அந்த இடத்துல வந்து அதுல இருந்து பாத்தீங்கன்னா 3 ரன்ஸ் அகட், 5 ரன்ஸ் அகட், ஒரு ஒரு ஓவர் எண்ட்ல பார்க்கும்போது 1 ரன் அகட், அந்த மாதிரி கொஞ்சம் அகட்லயே வச்சுக்கிட்டாங்க அந்த ஷீட்டை பார்த்து. அது வந்து நல்லா வயசா ப்ளே பண்ணாங்க. மும்பை எங்க நல்லா வயசா ப்ளே பண்ணாங்கன்னா, ஒரு மலைக்குள்ள போயிட்டு வந்தாங்க பாத்தியா, ஒரு மலை 2 விக்கெட்ஸ் விழுந்திருந்து பட்லரும் கில்லும். அப்பம்போது நீ வந்து பும்ராவை ஹோல்ட் பண்ணல, பும்ராவை நீ ஹோல்டே பண்ணல. ஏன்னா பும்ரா 18 ஓவர் போட்டா என்ன புண்ணியம், மேட்சே 18 ஓவர் நடக்காது அப்படின்னு அப்படிங்கிறனால 2 ஓவரையும் தில்லுக்கு துட்டுன்னு முன்னாடியே இறக்கி விட்டாங்க. நீ போடு உன்னோட கன் யாக்கசம், விக்கெட் டேக்கிங் டெலிவரியா போடு, கண்டெயின் பண்ண வேண்டாம் எனக்கு, நீ விக்கெட் எடு, விக்கெட் எடுத்தாதான் கேம்ல வர முடியும்னு சொல்லிட்டு சூப்பரா கில்லோட அந்த பால்லாம் சரியான டெலிவரிடா. சூப்பர் டெலிவரி அந்த கில் அவுட் பண்ணது. அப்புறம் அந்த இன்னொரு விக்கெட், 2 விக்கெட்டை வந்து கன் மாதிரி பும்ரா தூக்குனதுனால அவங்க கேமுக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்டோட விக்கெட்டையுமே போல்ட் 4 ஓவர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. அப்ப அந்த மிடில் ஓவர்ஸ் நீ ப்ளே பண்ணது யாருன்னா பும்ரா போல்ட் வச்சே நீ அந்த 17 18 ஓவரை நீ ப்ளே பண்ணிருக்காங்க. அதனால மும்பை செம்ம அகடா வந்துட்டாங்க. அப்படியே கேம் கண்டினியூ பண்ணிருந்தாங்கன்னா மும்பை தோத்துருக்கும். ஏன்னா 12 ஓவர் 24 ரன். சாரி, மும்பை ஜெயிச்சிருக்கும் 12 ஓவர் 24 ரன். அந்த டைம்ல ஒரு மழை வந்து அதை திரும்பி வந்து போயிட்டு காப்பாத்து. மழை வந்து ஜிடி ஃபேவரா வந்துருச்சு. ஏன்னா அப்போது மும்பை அகட்ல இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி கரெக்ட். பாத்தீங்கன்னா ரொம்ப ரன் ரேட் கம்மியா இருக்கும்போது ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் அங்க வந்து, ஏன்னா ரொம்ப கம்மியாயிட்டாங்க டீலர்ஸ்க்கு பின்னாடி. ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் வந்து குயிக் ஃபயர் 10 balls 25 ரன்ஸ், 2 6 2 4 டக்கு டக்கு டக்குன்னு அடிச்ச உடனே ஜிடி அகட்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் பும்ரா விக்கெட் எடுத்த உடனே எம்ஐ அகட்ல வந்தாங்க. திரும்ப கடைசி மலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு வழியா லாஸ்ட் ஒரு 15.
லாஸ்ட் ஒரு ஓவர் 15 ரன். அந்த டைம்ல வந்து அழகா ஜிடிக்கு இது பண்ணாங்க. ஆனா ஜிடி கொஞ்சம் லக்குன்னு சொல்ல வேண்டாம். லாஸ்ட் 1 ஓவர் 15 கொஞ்சம் பெட்டரா ஓகே. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், அவங்க கிட்ட பிரீமியம் பவுலர்ஸ் யாருமே இல்லை. டெத் ஃபினிஷர் ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாது. அவங்களோட ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அஸ்வினி குமார் கூட கிடையாது. ஒன்லி தீபக் சகர், ஹர்திக் பாண்டியா 2 பேர் தான். இல்ல கரண் சர்மா வச்சு போடலாம். ஃபைனல் ஓவர் கரண் சர்மா ரொம்ப ரிஸ்க். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு பவுலர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலருங்கிற ஒரு இது அடிப்படையில தீபக் சகருக்கு கொடுத்தாங்க. அகைன் தீபக் சகர் நான் குறைய சொல்ல மாட்டேன்டா. எண்டு ஓவர் அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவரோட இது என்ன, பவர் பிளேல போடுறதுதான். அவரை போய் நீங்க டெத் ஓவர்ல போட்டா ஓகே சார் பண்ணிருக்கலாம், பட் பண்ண முடியல. குடோஸ் டு ஜிடி, நல்லா ப்ளே பண்ணாங்க. ஜிடி வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணுங்க. இந்த கேம் வந்து ஜிடி லாஸ் தான் ஆகணும். மும்பை வந்து ம். அவங்க பும்ராவோட அட்டாக் கொண்டு வந்ததெல்லாம் வந்து நம்ம நம்ம பேசுவோம்ல, இது இந்த மிஸ்டேக் தான் சிஎஸ்கே பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா கொண்டு வந்து நம்ம ஓகேன்னு. எனக்கு கடைசியெல்லாம் வேணவே வேணாம், எனக்கு அட்டாக் பண்ணும். ஏன்னா இவங்களோட மிடில் ஆர்டர் வந்து ஃப்ரெஜைல். இது வரைக்கும் டாப் 3 எப்பவுமே 18 ஓவர் வரைக்கும் அடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் 15 ஓவர் வரைக்கும் அடிப்பாங்க. ஸோ இவங்க டாப் 3 காலி பண்ணிட்டா பின்னாடி இருக்க பாட்டம் 3 வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தே டோன்ட் ஹேவ் எனி கான்ஃபிடன்ஸ் இன் திஸ் ஐபிஎல். ஸோ அட்டாக் பண்ணி நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. அவ குரூசியல் கேமியோஸ் எஸ்பெஷலி ஸ்டார்டிங் ஃப்ரம் பவுலிங் ஜிடி. நம்ம சொன்னோம் சாய் கிஷோருக்கு பவுலிங் கொடுக்கணும் மிடில் ஓவர். 4 ஓவர் 32 ரன் 2 விக்கெட், குரூசியலான விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு. யார் யார் அதுக்கப்புறம் விக்கெட்? சூரியகுமார் யாதவ், ஹார்திக் சூரியகுமார் யாதவ், பாண்டியா. ஹர்திக் பாண்டியா ம். 2 பேரோட குரூசியல் விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்துட்டு ரன் போனா கூட 32 ரன் தான் போச்சு. சோ அது ஒரு கான்பிடன்ஸ் அவங்க பூஸ்ட். அது ஒண்ணுடா. 10 இதோட ஓவருக்கு போன மேட்சோட அவங்க மேன் ஆஃப் த மேட்ச் 2 பேருமே 100 ரன் அடிச்சாங்க 48 பால்ல. கட்டு அவங்கள தூக்கியிருக்காங்க கரெக்டா. ஒரே ஸ்ட்ரைக் ரேட்ல 10 ஓவர்ல 88 ரன் மும்பை. அதுக்கப்புறம் க்ரூசிங்கா போயிருக்கலாம். அடுத்த 10 ஓவர்ல வெறும் 66 ரன் 6 விக்கெட். ஏன் காரணம்? ஏன்னா வந்து புல் பேக் பண்ணாங்க ஜிடி. இத்தனைக்கும் பெரிய சூப்பர் ஸ்டார் பவுலர்ஸ்லாம் யாரும் கிடையாது. நான் அதான் சொன்னேன், மும்பை ஜிடிக்கு வந்து எவ்வளவு பேட்டிங் அவங்களுக்கு நம்ம சொல்றோமோ அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுக்கறது இந்த பவுலர்ஸ் மட்டும் தான். பேட்ஸ்மேன் வின்ஸ் சாம்பியன்ஷிப், பேட்ஸ்மேன் வின்ஸ் யூ மேட்சஸ், கேம்ஸ். பவுலர்ஸ் வின்ஸ் சாம்பியன்ஷிப் பண்ற மாதிரி பயங்கரமான கேம். என்ன சொல்றது, ஜிடி தான் இந்த கேம் வந்து ஜிடி தான் ஃபுல்லா தாங்க. மும்பை அங்கங்க வந்ததுக்கு காரணம் வந்து அந்த மேஜிக் மழையினாலதான் காரணம். இவங்களுக்கு மழை திருப்பி வந்து காப்பாத்தி மொமெண்டம் கொடுத்தது, திருப்பி வந்து அதே மொமெண்டம் வந்து ஜிடிக்கு வந்து மழை கொடுத்துச்சு. ஸோ ஈவனா போச்சு. நைட்டு 12:30 வரைக்கும் மேட்ச் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா. அது வரைக்கும் ஆனா உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். குடோஸ் டு சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் அந்த மேனேஜ்மெண்ட் அம்பையர்ஸ் எல்லாமே. இதை வந்து டக்குன்னு 12 மணி ஆனானே மழை பெய்யுதுன்னு சொல்லி அப்படியே டிஎல்எஸ் கட் ஆஃப் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு முடிக்காம ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கல்ல. நான் 2 ஓவர் நடத்த முடியலனா கூட அட்லீஸ்ட் 1 ஓவர் நடத்த முடியும், ஒரு 15 ரன்ஸ். அது அந்த டிஎல்எஸ்ல வந்து ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. அதுவே எனக்கு கேட்டா ஒரு நல்ல ஒரு மேட்ச். இதுதான் இதான் நல்ல ஒரு மேட்ச். அண்ட் ஃபேன்ஸ் டூ அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணாங்க, போத் ஜிடி அண்ட் எம்ஐ. அதாவது ஒரு சம கேம் நடந்தா சப்போர்ட். நான் என்ன நினைச்சேன்னா, ஐயோ சூப்பர் போகுது போல இருக்கு. கடைசி பால் வந்து ஆமா ஆமா ஆமா. தீபக் யாதவ் முன்னாடி வர முடியல. ஒருவேளை முன்னாடி வந்த தீபக் யாதவ் சூரியகுமார் யாதவ் ஒரு முன்னாடி வந்து பாலை பிடிச்சிருந்தாலோ சூப்பர் போயிருக்கும். ஆஹா, நைட் 1:30 மணி தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஜஸ்ட் மிஸ். சம பால் போட்டான். பட் தீபக் சகரால அந்த பால் போட்டுட்டு முன்னாடி வர முடியல, ஃபாலோ பண்ண அது முடியாது. அது வந்து எனக்கு கேட்டா சூரியகுமார் அது ஸ்கை வந்திருக்கும்டா. ஏன்னா ஸ்கை கை அதனாலதான் அந்த பாயிண்ட நிக்க வச்சாங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி பவுலருக்கு பக்கத்திலேயே ஒரு ஒரு ஸ்பாட் இருக்கும், அங்க நிக்க வச்சாங்க. ஏன்னா டக்குன்னு சிங்கிள் ஓடக்கூடாது. இது நல்லா ஞாபகம் இருக்குன்னா, கரெக்ட். 2008ல யுவராஜ் சிங் பண்ணுவார் ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா? ஒரு மாதிரி 1 ரன் ஓடி டு வந்து வின், அப்படியே செம்பல டூ வந்துடும். ரன்ஸ் 2 ரன்ஸ் டு வின். அது வந்து குவாலிஃபயர் மேட்ச், சாரி பிளே ஆஃப் போறதுக்கான மேட்ச். அதுல பஞ்சாப் ஜெயிச்சுன்னா போயிடும் உள்ள. அந்த மேட்ச் தொட்டுட்டு ஓடுவார் கரெக்டா. அந்த பாயிண்ட் பொசிஷன்லாம் சில்லி பாயிண்ட்ல தான் இவர் நிப்பாரு. ஸ்கை நீங்க பொசிஷன் தான் யுவராஜ் நிப்பாரு. ஓடி வந்து ஓடி அது ஒரு வந்து கேட்ச் பண்ண ஃபிளைங் முடியும். டைவ். ஆமா, டுவர்ட்ஸ் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல அடிப்பார். அந்த மாதிரி அது அது அவ்வளவு கூட பண்ண வேண்டாம். ஸ்கை கலெக்ட் பண்ணிருக்கணும். அதனாலதான் அந்த பொசிஷன் ஸ்கை இல்ல, என்ன பண்ற அந்த மாதிரி பேனிக் ஆயிட்டாரு அந்த நான் இடத்துல, என்ன சொல்றேன். பண்ணன்னு தெரியாம. என்னன்னா வந்து அந்த பக்கம் வந்து 3 ஸ்டிக் தெரியும். சோ ம். 70% பாசிபிலிட்டி வந்து டைரக்ட் ஹிட்ஸ் மட்டும் தான். உனக்கு பால் ஃபோர்ஸா வரப்போ அந்த இடத்துல ஆள் நின்னாங்கன்னா உன்னால கலெக்ட் பண்ணி அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா எந்த ஃபோர்ஸ்ல வந்து ம். டார்கெட் பண்ண முடியாது. உனக்கு சிங்கிள் ஸ்டெம்ப் வியூனா பவுலர் வந்து த்ரோ ஸ்லோவா அடிப்பார். ஐ மீன் த்ரோவர் வந்து ஸ்லோவா அடிப்பாரு, உனக்கு பால் பிச் ஆகி வரும். பட் இங்க வந்து ஃபுல் எய்மே டைரக்ட் ஹிட் தான். ஸோ டைரக்ட் ஹிட்ன்றப்போ கலெக்ட் பண்றவருக்கு வந்து மேபி ஏக்கர் அந்த மாதிரி வரன்றப்போ கலெக்ட் பண்றது கஷ்டம். கீப்பர் இருந்தா பெட்டரா இருக்கும். இல்லடா ஸோ ஓகே அது. நம்ம டைரக்ட் ஹிட் அது ஓகேடா. பட் அதனாலதான் ஆனா சரி. ஸ்டெம்ப் யாராவது நான் த்ரோ அடிக்க போறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்டெம்ப் கிட்ட ஆள் இருந்தாங்கன்னா நான் அவன் கைக்கு தான் த்ரோ அடிப்பேன். ஸ்டெம்ப் கிட்ட யாரும் இல்லடா, அவன் பின்னாடி எடுத்த வந்துருக்கணும். வேகத்துல அடிச்சிட்டான். அவன் வந்து அங்க அவன் வந்துட்டு தான் இருக்கான். அடி அடி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தான் இருக்கானே தவிர, ஸ்டெம்புக்கு பின்னாடி நான் இருக்கேன், நீ எனக்கு போடு, நான் கலெக்ட் பண்ணி நான் அடிக்கிறேன்னு ஸ்கை காலே கொடுக்கல. அதனாலதான் ஹர்திக் பாண்டியா நினைக்கிறேன் த்ரோ அடிச்சு. அவர் எடுத்து டைரக்டா ஸ்டெம்ப்ஸுக்கு தான் த்ரோ அடிச்சாரே தவிர, நீ அந்த கைக்கு டைரக்ட் ஹிட் கொடுங்க. வந்து நம்ம ஒரு கான்பிடன்ஸ்
நீ என் கைக்கு கொடுங்க, நான் எடுத்து அதுதான் கலெக்ட் பண்ணி மூமெண்ட் அடிக்கிறேன் வந்து அவர் பிரெயின் சொல்லவே இல்லை. ஃபெயிட் இருக்கு. கரெக்ட். பிரெயின் எப்படி ஃபெயிட் சூப்பர் தான் ஓவர் இருக்கும். பையன் மும்பை தான் வின் பண்ணிருக்கோம். பும்ரா பும்ரா கண்டிப்பா ஒண்ணும் இல்ல, போட்டிருப்பாங்க. அந்த பக்கம் பும்ராவோ பவுலிங் போட்டதுக்கு வந்து உனக்கு சூப்பர் ஓவர் போனது ஆள் இல்ல. பும்ராவோ போல்ட்டோ ஏதாவது ஒரு பும்ரா தான். பவுல் அந்த கடைசி ஓவர் மிச்சம் இருந்தா கூட எனக்கு கேட்டா சூப்பர் ஓவரே போக தேவையில்ல, அங்கேயே மேட்ச் முடிச்சிருப்பாங்க. ஆனா எங்களுக்கு ஓவரே மிச்சம் இல்லை, அதனாலதான். பட் அதுவும் தப்பு சொல்ல முடியாது, நல்லா ஈவன் செம பும்ரா கான்டெஸ்ட். போல்ட் பும்ரா போல்ட் முன்னாடி போட்டதுனால தான் அவங்க இந்த நிலைமைக்கே இதுல வந்தாங்க. வந்தாங்க. பும்ரா ஆமா ஆமா போல்ட் ஆமா, போடலன்னா முன்னாடியே முடிஞ்சிருக்கும். முடிஞ்சிருக்கும். So, அது என்னமோ அதனால உண்மைதான். தான் இப்ஸ் அண்ட் பட்ஸ் கண்டிப்பா இருக்கும். பட் கிரேட் கேம் ஃபார் ஜிடி. இந்த மாதிரி வின் வந்து அவங்களுக்கு பயங்கரமான பூஸ்ட் கிடைக்கும். என்ட்ரிங் இன்டு பிளே ஆஃப்ஸ். இன்னும் ஒரு கேம் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன். கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் டீம்ஸ் தான். சிஎஸ்கே கூட ஒரு கேம் இருக்கு. அதுக்கப்புறம் ஜிடி டிசி டாப் டூ நினைக்கிறேன், நாட் போயிடுவாங்கடா. ஷூர். அதான் அவங்களும் வந்து எல்எஸ்சியோட. ஜிடி டாப் ஸோ டூ அதனால கன்ஃபார்ம் கண்டிப்பா தான் பிளே அவங்க. ஆஃப் போவாங்க. டாப் டூவே கண்டிப்பா போயிடுவாங்க. எம்ஐக்கு தான் எம்ஐக்கு தான் கொஞ்சம் ரிஸ்க். ஏன்னா அதுக்கு ஆட போற ரெண்டு டீமே வந்து கொஞ்சம் என்ன சொல்ற டாப் டூக்கே ஃபைட் பண்ற டீம். ஒன்னு வந்து பஞ்சாப் தர்மசாலா, இன்னொன்னு வந்து டிசி வான்கேட் விளையாடுறாங்க கடைசி மேட்ச். ரெண்டு பேருமே வந்து ம். பிளே ஆஃப்க்கும் குவாலிஃபை ஆகணும். தே போத் ஆர் ஹேவிங் ஹை சான்சஸ் டு குவாலிஃபை ஆன் டாப் டூன்றப்போ மும்பை வந்து கண்டிப்பா இது ரெண்டுமே மஸ்ட் வின் கேம்ஸ். ஸோ ஏதாவது என்ன ஒரு கேட்டா கேம் ஏதாவது ஒரு பேட் கேம் ஆயிடுச்சுன்னா என்ன கேட்டா மாப்பிள, அந்த டிசி வெர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து ஒரு கன்ஃபார்மா ஒரு நாக் நாக் அவுட் அவுட்டா மேட்ச். வரப்போகுது. நாக் அவுட் தான். ஏன்னா நாக் அவுட் லாஸ்ட் மேட்ச். மேட்சா வரும், 14th மேட்சா வரும் ரெண்டு பேர்த்துக்குமே. நீ எவன் ஜெயிக்கிறியோ உள்ள. எனக்கு கேட்டா எம்ஐ கொஞ்சம் அகடா கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்ஐ எப்படின்னு தெரியல அடுத்த மேட்ச். ஹோம் பிச். ஆமா, கொஞ்சம் அகடா இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டாஸ் ஃபேக்டர் எல்லாமே வரும்ல. யார் ஜெயிக்கிறியோ உள்ள, தோக்குறே வெளியே, அந்த மாதிரிலாம் வரும். எனக்கு கேட்டா அட்லீஸ்ட் டிசி அது ரொம்ப அப்படியே ஒரு பாவம். செம்ம கான்டெஸ்டா அந்த இருக்கும். மாதிரி சுச்சுவேஷன் டிசி போயிட்டு டிசி ரொம்ப பாவம். பிகாஸ் தே பிளே கிரேட் கிரிக்கெட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். எஸ்பெஷலி ஜிடி அண்ட் டிசி ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான கிரிக்கெட். நாட் ஆர்சிபி எதுவும் சொல்ல. பட் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் வந்து அந்த பிளேயர்ஸ் யூட்டிலைசேஷன் சொல்றேன். ரெண்டு ம். டீம்லயே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. எல்லாமே ரைட் ஆஃப் ம். பண்ணவங்க ம். மட்டும்தான் இருக்காங்க. So இப்போ ஆர்சிபி பார்த்தா உனக்கு வந்து ஃபில் சால்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஜேக்கப் பெத்தல் மாதிரி ஒரு பிளேயரு, தென் அதுக்கப்புறம் விராட் கோலி, ரஜத் பாட்டிதர், டிம் டேவிட், அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருந்து கம்மிங் பேக். பட் ஆனா டிசியும் ஜிடி எடுத்து பார்த்தா அவனுக்கு சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸ் யாருமே கிடையாது. அவங்க வந்து ம். பயங்கரமா டீமா பர்ஃபார்ம் பண்ணி அங்க இருக்க பொட்டன்சியலோட ஒரு ஹையா பர்ஃபார்ம் பண்றாங்க. அபோவ் த வெயிட் பஞ்ச் கொடுக்குறாங்கன்றப்போ யாராவது ஒரு டீம் வெளியே போனாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் தே பிளே கிரேட் கிரிக்கெட் த்ரூ தி டோர்னமெண்ட். ஓகே. ஸோ பார்ப்போம், நல்ல மேட்சா இருக்கும். அண்ட் ஓகே, அது பேசலாம். ஆர்சிபி கேம்ப்லயுமே நிறைய இன்ஜூரிஸ்ங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய ஃபாரின் பிளேயர்ஸோட இது அவைலபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது அது பேசலாம். நெக்ஸ்ட் பேசுவோம். கேம்ல கன்ஃபார்மா அவங்க தெரியும். பட் ஆமா ஆமா, அவங்க மேட்சுக்கு முன்னாடி ப்ரிவியூல இப்ப பேசலாம், இப்போ வேண்டாம். ஓகேடா, செம மேட்ச் நேத்து, சூப்பர் பிளாக். நான் இதுல இப்போ தமிழ்ல போட்டுருந்தோம் பிளாக் பஸ்டர் மேட்ச்னு, அதே மாதிரி பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்து வரப்போற மேட்சஸ் எல்லாமே டுவா டை, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராட்டஜியா வைஸா ப்ளே பண்றாங்க ரெண்டு சைடுமே. அதுதான் எனக்கு வேணும், அதை பாக்குறதுக்கே இன்ட்ரெஸ்டா இருக்கும். யார் எப்படி ப்ளே பண்றாங்கிற அந்த பிரெயினியா யோசிக்கிறாங்கல்ல, அதுதான் அந்த கேமோட அழகுன்னு நான் நம்புறேன். ஸோ ரெண்டு பேருமே அழகா யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இருக்கிற ரூல்ஸ் அண்ட் இருக்கிறதுல நீ வந்து மேன்கேட், ஆமா, ஏமாத்தக்கூடாது, நீ ஃபேக் பண்ணக்கூடாது. பட் இருக்கிற ரூல்ஸ்ல நீ வைஸா எப்படி ஆப்போசிஷனை நீ வந்து அவங்க பேக் ஃபுட்ல போடுறது அப்படிங்கறத நீ திங்க் பண்ணி நீ வந்து ஒன் ஃபுட் நீ அகட்ல இருக்கணும். அதை எப்படி இவங்க ப்ளே பண்றாங்க, ஈவன் கேம்லயும் சரி, ஸ்கில்ல காட்டுறதுலும் சரி, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் சரி, அது சப்போர்ட் ஸ்டாஃப் தான் ஹெல்ப் பண்றாங்க. பட் சி அதான் ஒரு ரவுண்டடா சொல்றேன் எல்லாமே. அது ரெண்டு சைடுமே ஈக்குவலா இருந்தது, பாக்குறதுக்கு அழகா இருந்தது. அப்படி நம்ம அடுத்த மேட்சுக்கு கடந்து வந்துடலாம். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி மேட்ச். ஒருத்தங்களுக்கு வந்து டுவா டை அகைன், கேகேஆர் டுவா டை. சிஎஸ்கேக்கு வந்து டீம் காம்பினேஷன் செட் ஃபார் 2026 மிஷன் ஐபிஎல், அந்த மாதிரி ஒரு மிஷன்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட இனிஷியல் தாட் சொல்றான். கேகேஆர் வர்சஸ் சிஎஸ்கே அட் ஈடன் கார்டன்ஸ். கேகேஆர் அதுக்கு வந்து ரொம்ப குரூசியலான கேம். கேகேஆர் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் டு டாக் அபவுட் ஒன் பிளேயர். யாருன்னா அஜின்கே ரஹானே. அஜின்கே ரஹானே பண்றது வந்து மத்த யாராவது பண்ணியிருந்தா வந்து இந்நேரத்துக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி மத்த ஒரு இந்தியன் பிளேயர், நாட் ஸ்பீக்கிங் அபவுட் ஃபாரினர்ஸ். கையில வந்து ரெண்டு ஸ்டிச்சஸ், அதுவும் அந்த கேட்ச் பிடிக்கிற ஹேண்ட் ஆகட்டும், பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ற பிளேயர் அதிகமா அடிக்கிறப்போ, அது கொஞ்சம் அந்த பாட்டம் ஹேண்ட் கட் அடிக்கிறப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு டீம் காம்பினேஷனுக்காக ஒரு அன்சோல்டான பிளேயர் வெறும் கேப்டன்சிக்காக எடுத்து டீமை வந்து உள்ள கொண்டு வந்திருக்காரு. ஐ மீன் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஈவன் தோ டீம் கொஞ்சம் அந்த பேட்டிங் ஆர்டர் வந்து இதுவா இருந்தாலும் இவர் தூக்கி பிடிச்சி நிக்க வச்சு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்ப எல்லா கேமும் வின் பண்ணலாம், உள்ள போயிடலான்ற ப்ராசஸ்ல இருக்கு. அவ்வளவு ஸ்விட்சஸ் போட்டு பயங்கரமா அந்த டீமுக்காக ஆடுறது வந்து
ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். இந்த இதுவே மத்தவங்க யாராவது பண்ணியிருந்தா வந்து ஓகே இவ்வளவு சூப்பரா பண்றாரு. ஒரு அண்டர் ரேட்டட் கேப்டன், அண்டர் ரேட்டட் பிளேயர், சென்சிபிள் பர்சன் வேற. அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து யூ டோன்ட் ஹேவ் எனி திங் டு ப்ரூவ். நினைச்சிருந்தா ஓகே எனக்கு ஸ்டிச்சஸ் இருக்கு நான் ஆடலன்னு சொல்லியிருக்கலாம். ஆப்வியஸ்லி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஆளா இல்ல வெங்கடேஷ், இல்ல நான் வந்து ஆடணும், இந்த டீமுக்கு நான் வின் பண்ணி கொடுக்கணும், என்னால முடிஞ்சதை நான் கண்ட்ரிபியூட் பண்ணணும். அட் திஸ் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் 36 37 ஏஜ் கிட்ட ஆயிடுச்சு. என்ன கேட்டா ஹி டிசர்வ்டு கேப்டன்சி ஃபார் இந்தியா, பட் அன்பார்ச்சுனேட்லி இட் டிட்ன்ட் ஹேப்பன். பட் நம்ம அந்த காபா பிரீச் பண்ணதுக்கு என்ன அளவுக்கு நம்ம பண்ணிட்டு டீம் ப்ரொசீட் பண்றோமோ, அஜின்கரான மெல்பர்ன் செஞ்சுரியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹிஸ் கேப்டன்சி ஸ்கில்ஸ் அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணல. பட் எட் இந்த டைம்ல அந்த ஸ்டிச்சஸ் போட்டு நாங்க வின் பண்ணி கொடுக்குறோம், நான் ட்ரை ஆவது பண்றோம், அந்த ஃபைட் பண்ற ஆட்டிடியூட் இருக்கு, கிரேட். அஜின்கே ரேனா வந்து அண்டர் ரேட்டட் கேப்டன், யாருமே பேச மாட்டாங்க, அட்லீஸ்ட் நம்மளாவது பேசுவோம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்து ஆடிட்டு இருக்காரு. இல்ல, சொல்லு. டெஃபினெட்லி ஐ அக்ரி டு இட். ஏன்னா நம்ம மேட்ச் ப்ரிவ்யூ ப்ரிவ்யூ பேசும்போதே சொன்னேன், அஜின்கியா ரஹானே வந்து ஒரு ஆட் இன் அவுட் மாதிரி இருக்காரு, இவரை போய் ஏன் கேப்டனா போட்டீங்க, மாட்டிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னேன். பட் இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே ராங்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு அஜின்கியா ரஹானே. எல்லாத்துலயுமே அவுட் மார்க் பண்ணிருக்காரு. கேப்டன்சி வைஸ், கேப்டன்சி மேபி அங்கங்க மிஸ் ஆயிருக்கலாம், பட் ஓகே. பேட்டிங்ல வந்து எனக்கு கேட்டா கேகேஆர்ல ஒரு ரிலையபிள் பேட்டர்னா அஜின்கியா ரஹானே மட்டும்தான் இப்போ வரைக்கும். அடுத்து அங்கிரிஷ் அடிக்கிற ரகுவன்ஷி. ஒரு பவர் பிளேல அந்த எஃபர்ட் சிக்ஸ் அடிக்கிறது. ஏன்னா நீ நரேனே நம்ப முடியாது, ஃபுட்பாஸையும் நம்ப முடியாது, அந்த பேட்ஸ்மேன் யாரையுமே நம்ப முடியல. அந்த டைம்ல அஜின்கியா ரஹானே மட்டும்தான் ஒரு சம பிளேயரா எல்லா மேட்சும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இதுல என்னன்னா, எனக்கு அஜின்கியா ரஹானே ஓகே, பட் ஆனா அவர் ரெண்டு நாளா மேபி அந்த பேட்டிங் ஆர்டர் ரொம்ப முன்ன பின்ன போனோம். ஏன்னா வெங்கடேஷ் நிறைய வந்து அப் ஃப்ரண்ட்ல ஆட போற பிளேயர்ஸ், அவங்களுக்குலாம் சான்ஸ் கிடைக்கல. அந்த ஒரு இது மட்டும் தான், மத்த இந்த ஸ்லாட்டுக்கு ஏத்த வெங்கடேஷ் பிளேயர்ஸ் இல்ல. அவுட் ஆஃப் டச் தான். இல்லடா, வெங்கடேஷ் அந்த கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் டச். அந்த ஸ்லாட் டிக்கெட் பிளேயர்ஸ் இல்லடா. ஏன்னா அவன் வந்து ஓப்பனிங் ஆடுற பிளேயர் நல்லா. ஏன்னா 2011 சார் 2021 நம்ம கூட ஃபைனல் ஆடி இருப்பாங்க. சுப்மான் கில் அண்ட் வெங்கடேஷ் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க, நல்லா ஞாபகம் இருந்துச்சுன்னா உனக்கு. அப்ப வெங்கடேஷ் தீ ஃபார்ம்ல இருப்பாங்க அன்னைங்களா. 3 minutes. அந்த அந்த மாதிரி டைம்ல ஆடிட்டிங்க. அப்போ அந்த ஒரு மாதிரி ஆஃபுக்கு மேலதான் கேகேஆர் ஆஃப்ல வெளியே போடும், 7 மேட்ச் தோத்துரும். அடுத்த 7ல வெங்கடேஸ்வர உள்ள கொண்டு வருவாங்க, பட்டையை கிளப்பி பிரிச்சு எடுத்துருவாரு, எங்கெங்கயோ போய் அடிச்சு ஏதோ பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி நீ ட்ரீமியா. அதுதான் அந்த அதே சுச்சுவேஷன் தான் இப்ப வந்திருக்கு. அப்ப இயான் மார்கன் கேப்டன்சில அந்த வெங்கடேஷரோட துபாய்க்கு முன்னாடி வந்து வெங்கடேஷர் கிடையாது. சோ துபாய் கேம்ல மட்டும்தான் வெங்கடேஷர் வந்து உள்ள வந்து தொடர்ந்து வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஃபைனல்ல கூட தோனி சொல்லியிருப்பாரு, ஒரு டீம் டிசர்வ் டு வின் அது கேகேஆர் தான், பட் தே டிட்ன்ட் கிராஸ் த பவுண்டரி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டிங், அந்த மாதிரி ஒரு பவுலிங் வச்சு தி கம் பேக். இப்பயும் வந்து ஒரு ஃபார்ம் பிடிச்சிட்டாங்க ஃபார்ம்லா. என்னன்னா உங்களுக்கு நீ சொல்ற மாதிரி இந்த வெங்கடேஷ் ஐயர் மட்டும் தான். வெங்கடேஷ் ஐயர் வந்து எங்க ஆட வைக்கிறதுன்னு தெரியல, நிறைய கீழே இருக்கனால அவங்களுக்கு ரன் வராதுன்றப்போ ஓகே நம்ம வச்சுக்கலாம் வெங்கடேஷ் ஐயரை, வேணும்னா ஃப்ளோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க. எட் தே ஹாவ் டு ஃபைண்ட் எ டீம் காம்பினேஷன்ஸ். அவங்களுக்கு அடி வாங்குறது அந்த ஓவர்சீஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான். மோயின் அலி யூஸ் பண்ணாங்க, மறுபடியும் அடி வாங்கிட்டாரு. இந்த வாட்டி மறுபடியும் வந்து இவங்க எங்க போக போறாங்கன்னு தெரியல, அந்த ஓவர்சீஸ் பவுலிங் நாக்கியாக்கு போக போறாங்களா, இல்லைன்னா வந்து இன்னொருத்தர் யார் இருக்கா, ஸ்பென்சர் ஜான்சன்ல. ஜான்சன். உங்க 2 பேர்ல யாரு? ஸ்பென்சர் முதல் இனிஷியல்ஸ்லயே ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரையே பண்ணல. ஸோ அந்த ஓவர்சீஸ் பவுலிங் ஆப்ஷன் இல்லாதனால தான் அவங்க அடி வாங்குறாங்க. ஸ்டார்க்கு ரீப்ளேஸ் பண்ணவே முடியல. மொத்தமா அந்த வின்னிங் காம்பினேஷன் 3 பேர் எடுத்தாங்க. ஒன்னு ஸ்டேட் செய்யர், ஒன்னு பில் சால்ட், இன்னொன்னு ஸ்டார்க்கு. இந்த 3 பேர் இருக்காங்க. டீம் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஜைல் ஆயிடுச்சு, அந்த காம்பினேஷன் செட் ஆகாம. ஸோ அதுதான் அவங்க பண்ண மிஸ்டேக். வெல் சி. ஓகே. சேஎஸ்கே பத்தி பேசுவோம், கேகேஆர் பத்தி ஆமா, பக்கம் இல்லடா ஒருத்தன் நான் அப்போ இருக்கேன்டா, அவன் இருக்கான்னு கேளு. கேகேஆர். ஆமா, அவங்க கொஞ்சம் நல்லா, ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான மேட்ச்டா. ஏன்னா அவங்க ஜெயிச்சா அவங்க ஸ்டில் அதான் அந்த ஒரு மாதிரி லைன்ல பார்டர்ல நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா மேல உள்ளவங்க வெறித்தான சண்டை போட்டு இருக்காங்க, இவங்க மாதிரி பார்டர்ல நான் இன்னும் மட்டும் வாங்காம இருப்பேங்க நின்றுட்டே இருக்காங்க. ரன் ரேட்டும் முக்கியம். அன்னிட்டும் முக்கியங்கிறதுனால இது கேகேஆருக்கு முக்கியமான மேட்ச். பாப்போம் அவங்க ஜெயிச்சு வருவாங்களா, இல்லைன்னா தோத்து நான் அந்த 3 டீம் கூட போய் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கிற சொல்லுவாங்களாங்கிறத பார்ப்போம். ஸோ அப்படியே சிஎஸ்கே பக்கம் வந்தீங்கன்னா நத்திங் டு லூஸ் அப்படிங்கிறது தான். லாஸ்ட் டைமே பார்த்தோம். ஸ்டில் ஒரு 2 3 சேஞ்சஸ் இருந்தால் நல்லா இருக்கும். தீபக் கூடாக்கு பதிலா அந்த புது பையன் ஒருத்தன் வந்திருக்காங்க, யாரா அது, ஊர்வில் பட்டேலா? நான் சொல்றேன் ஊர்வில் நான் சொல்றேன் பட்டேல். அவனுக்கு. ஆ. உருவில் பட்டேல் வந்து எடுத்திருக்காங்கன்னா, இப்போ அதான் இந்த கமெண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றத பார்த்தா தான் தெரியுது they are how eager to they have to set the combinations. I see many speculations, எம்எஸ் தோனி might retire, பட் அதை பத்தி நம்ம பேச வேணாம். ஒரு டீம் வந்து இந்த மாதிரி நடக்குதுன்றப்போ அதை திருத்திக்க ட்ரை பண்றாங்க. இவ்வளவு குயிக்கா நான் மினி ஆக்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணல, இந்த இதுவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், என்னால வந்து மிட் சீசன் ட்ரையல்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண முடியும், நான் பண்ணி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ இன்ஜுரி ஆகினது காரணம் வந்து வேன்ஸ்பேடி லெக்மெண்ட் இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த வேன்ஸ்பேடி இல்லைனாலும்
இன்ஜுரி அனௌன்ஸ் பண்ணனாலும் இந்த காம்பினேஷன் வச்சு அவங்க விளையாட முடியும் அடுத்த 3 மேட்ச். இல்ல எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த டீமை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவில் பட்டியல் எடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க, சும்மா நான் இனிமே வளர்றபதி வந்தா என்ன வரலாம் என்னன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. ஒரு ஆமா ஆமா. பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேயரை நெக்ஸ்ட் சீசன் ரீடைன் பண்ண முடியும். அக்ரியிங் தட் அட் த சேம் என்ன சொல்றது, இந்த அமௌண்ட் வச்சு இவங்க ஓகே சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2.2 crore பிரேவிஸை சைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் சீசன் அவர் வந்து 2.2 crore ஒத்துக்கிட்டாருன்னா ஓகே, அந்த அக்ரிமெண்டோட பத்தி மினி ஆக்ஷன் போகாம அவரால் கண்டினியூ பண்ண முடியும். பட் அவர் நான் வேணாம் மினி ஆக்ஷன் போயிட்டு எனக்கு அமௌண்ட் வேணும்னு சொன்னா மட்டும்தான் அது வந்து டினை பண்ண முடியும். தவிர அட் த எண்ட் ஆஃப் தி டே அந்த ரிலீஸ் பண்றப்ப உங்களுக்கு இந்த பிளேயர்ஸ் இருக்கணும்ன்றதான் தாட். ஸோ ஒரு அடிக்கோட்டிட்டு சொல்லிக்கிறேன், இந்த பிளேயர் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தா நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அவங்க கண்டினியூ பண்ண முடியும் பிளேயர்ஸ் அக்ரி பண்ணா. இவங்க எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே அக்ரி பண்ற பிளேயர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. யாருமே வந்து இல்ல எனக்கு அமௌண்ட் வேணுன்ற மாதிரி பிளேயர்ஸ் கிடையாது. பிரேவிஸும் கண்டிப்பா டெஃபினெட்லி ஹில் கோ. ஏன்னா அவர் அவ்வளவு லவ் பண்றது பிரான்சைஸ் என்னன்னு தெரியல. நான் முதலே சொன்னேன் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இந்த நிறைய பேர் மிட் சீசன் ட்ரையல்ஸ் இல்ல, நமக்கு மேட்சே ட்ரையல்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஓகே, யார் வந்து காம்பினேஷன் செட் பண்ணலாம், இந்த பிராக்டிஸ்ல மேட்ச் ஸ்பெகுலேஷன்ஸ் நடக்கும். நம்ம மேட்சே ஸ்பெகுலேஷன்ஸ் மாதிரி நடத்த ஆரம்பிச்சு. அதுதான் உண்மை. ஆமாடா கரெக்ட். நீ சொன்னது அந்த பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். சி, ஒரு தப்பு பண்ணிட்டோம் சரியா. ஆக்ஷன்ல வந்து ரொம்ப புவர் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம்டா. இவங்க பண்றது சில இது கிளிக் ஆயிருக்கு. ஆனா நம்ம பண்ணதே சொன்ன, இவங்க பண்ணது எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா இது மாதிரி கிளிக் ஆயிருக்கு இத்தனை வருஷமா பேசியிருந்தோம். இந்த வருஷம் கிளிக் ஆகல. நம்ம நினைச்ச மாதிரியே இது வந்து கிளிக் ஆகாம அப்சல்யூட் ஃபிளாப். ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்து என்ன யோசிப்ப? இருக்கிறவங்களை வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். திரிபாத்திக்கே சான்ஸ் கொடுத்து, தீபக் கூட சான்ஸ் கொடுத்து எல்லாமே பார்த்துட்டோம். அது ஒண்ணும் பண்ண முடியல. அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? ரிசோர்ஸும் இல்ல, வெளியில இருந்தா எடுக்கணும். வெளியில இருந்து எடுக்கும்போது நீ எடுக்க, அவ்வளவுதான், வேற வழி இல்ல. அதுக்குன்னு இது வந்து ஒண்ணும் ஒரு பையன் படிக்க மாட்டான் மக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? நீ படிக்காம சாவு, வேலை மாட்டு மாடு மேய்க்க போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவனுக்கு நம்ம இன்னும் கோச்சிங் கொடுத்து ட்ரைனிங் கொடுத்து இப்ப நல்லா படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி டெஃபினெட்லி தேர் லுக்கிங் ஃபார் ரிசோர்சஸ். ஏன்னா இந்த அவங்க இது நல்லா வயசா ப்ளே பண்றான். ஏன்னா திரும்பவும் போயிட்டு வெளியில போயிட்டு ஒரு டிம் சேஃபர்ட் அந்த மாதிரி ஒரு ஃபாரின் ஆப்ஷன்லாம் பெருசா பார்க்காம ஒரு லோக்கல் இந்தியன் டேலண்ட். டேலண்ட், லோக்கல் இந்தியன் டேலண்ட். ஏன்னா இவங்கள தானே நீ சீப் ரேட்டுக்கு எடுக்கும். ரேட்டும் முக்கியம். இப்போ 30 lakhs, இப்போ ஊர்ல 30 lakhs. அந்த மாதிரி ரேட்டுக்கு எடுத்துட்டு வந்து நல்ல ரிசோர்சஸா இருந்தாங்கன்னா அவங்களை க்ரூம் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல இது அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்க்கு என்கிட்ட ஐ எம் சோ ஹாப்பி தட் நான் அந்த டிரான்சிஷன் ஃபேஸ் வேணும் வேணும் யங்ஸ்டர்ஸ் அந்த ஒரு சீனியர் பிளேயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் அப்படிங்கறத வந்து நான் ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தேன். அதை வந்து அட்லீஸ்ட் இப்போ எடுத்து பண்ணியிருக்காங்கிறது, அந்த கொஞ்சம் அந்த ட்ரெண்டுக்கு வர்றாங்கிறது ஐம் சோ ஹாப்பி அபவுட். ஏன்னா ஈவன் தோனி ஸ்டீபன் போயிட்டாருன்னா கிமிங்கே அதான் சொல்லியிருந்தாரு பிரஸ் அது மட்டும் கான்ஃபரன்ஸ்ல. சொல்றேன். ஸ்டீபன் கிம் ஏன்னா இப்ப தோனி போயிட்டாருன்னா அடுத்து வந்து ஊரில் பட்டு எக்ஸாம்பிள் ஊரில் பட்டு மாதிரி ஒரு ஆள் வரணும். வந்து ஊரில் செட்டில் ஆகினா அவர் போனா அந்த டிரான்சிஷன் கரெக்டா இருக்கும். ரெய்னா போயிட்டாரா, ஆயுஷ் மாத்திரை மாதிரி இப்போ வந்திருக்காரு, அவருக்கு நல்லா லாங்கான பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். மைக்கேல் லெஸ்ஸி, முரளி விஜய் போயிட்டாங்களா, அதுக்கப்புறம் ருத்ராஜ் வந்தாங்க, அது நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் டுவைன் பிராவோ போகும்போது ராமகிருஷ்ணா கோஷ் அந்த மாதிரி மேபி எல்லாத்துக்குமே இந்தியன் வச்சு ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஃபாரின் ஆப்ஷன்ஸும் இருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் ஸ்லாட்ஸ்க்கு வந்து நீ அந்த பிளேயர்ஸை வச்சு நீ இது பண்ண பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பண்றதுதான் பெட்டர். இப்போ ஜடேஜாவே மேபி இன்னும் அடுத்த 2 வருஷம் கழிச்சு அடுத்த மெகா ஆப்ஷன் போகும்போது அவரு ஏஜ் ஆகிடும் ரொம்ப. அந்த டைம்ல வந்து நீ ஜடேஜா ஃபுல்லா ஹோப் பண்றதுக்கு பதிலா ஜடேஜா மாதிரி இருப்பாரு கண்டிப்பா. பட் ஜடேஜா மாதிரி டபுள் டியூட்டி பாக்குற பிளேயர், கன் ஃபீல்டரு, நல்ல பவுலர், ஒரு பேட் 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 பண்ற நல்ல பேட் பண்ற ஒரு பிளேயர், அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் நீ போய் பிக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்றேன் நான். ஸோ அந்த மாதிரி டிரான்சிஷன் வந்து நம்ம முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐம் சோ ஹாப்பி தட் சிஎஸ்கே இப்போ அதை பண்றாங்க. அண்ட் ஹோப் அவங்களுக்கு எல்லாமே எடுத்து வந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையும். ஏன்னா ஆயுஷ் எல்லாம் பார்த்தோம், 17 வயசு மாதிரி இல்லடா. பேட்ஸ்மேன் ஐயோ அட்டகாசமா ஆடுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான் ஆடுறது. ஏன்னா அந்த ஸ்டைலு, அந்த அடிக்கிற இது எல்லாமே பயங்கரமா ஆடுறான். ஸோ சி, எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சு they can play for a ட்ரீம் ஃபிரான்ச்சைசி. அண்ட் ஆப்வியஸ்லி இங்க சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா டெஃபினட்டா அவனுக்கு அப் த ஆர்டர். இப்ப பாத்தியா அண்டர் 19 டைரக்ட் ப்ரமோஷன் ஆயுஷ் மாத்திரேக்கலாம், ஆமா. டைரக்ட் ப்ரமோஷன். அதான் அப்புறம் மும்பை T20ல வந்து சீனியர் பிளேயர்ஸ் சொல்லிட்டு ஒரு கேட்டகரி, பிரீமியம் பிளேயர்ஸ் கேட்டகரியா, அது 5 lakhs கேட்டகரி. அதுல வந்து ஆயுஷ்மான் டைரக்டா போயிருக்கான். ஸோ அந்த மாதிரி அந்த எல்லாத்துக்கும் ஒரு இது கோடையில கிடைக்கும். அப்படி ப்ரூவ் பண்ற இடம் அப்படி. அதான் நீ உம் சொன்னல, இப்ப ஜடேஜா வந்து அவங்க வந்து லாங் டேர்ம் நம்பர் 4 பாக்குறாங்க த்ரூ அவுட் திஸ் டென்ட். அதாவது இந்த 3 இயர் மெகா ஆக்ஷன் வரைக்கும் நம்பர் 4 ஜடேஜா தான் ஆட போறாரு, அது கன்ஃபார்ம். ஏன்னா அவர் வந்து ஒரு உம் பேட்டரா நம்ம யூஸ் பண்ணலாம், ஒரு சீனியர் பிளேயர் மீட் அப்படி வேணா அங்க மேல எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கப்போ ஒரு சீனியர் பிளேயர் இந்த மாதிரி மேட்ச் சுச்சுவேஷன் நிறைய பார்த்த ஒரு பிளேயரை நம்பர் 4 இருக்க போறோம் டிசைட் பண்ணிட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் ஆர்சிபி நடந்த மேட்ச். ஸோ தெரிஞ்சது ஹி ஹாஸ் கேப்பபிலிட்டி டு ஹிட், பேட்டிங் நல்லா ஆட முடியும்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் ரன் அடிச்சிருக்காரு. நீ ஜடேஜா மாதிரி பேட்டர் கண்டுபிடிச்சிடலாம், ஜடேஜா மாதிரி பவுலர் கண்டுபிடிச்சிடலாம். நான் ஜடேஜா மாதிரி கடல்ல கூட கண்டுபிடிக்க முடியாது.
எழுதி தரேன். ஜடேஜா மாதிரி ஒரு ஃபயர் ஃபீல்டரை கண்டுபிடிக்கவே முடியாது மாப்பிள்ள. ஹிஸ் ஏஜ் இஸ் ம். 36. ஆனா ஃபீல்டிங்ல லைவ் ஒயர் சொல்லியிருக்காங்க நிறைய பேர். ஜான்டி ரோட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஏபி டிவிலியர்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஃபீல்டர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. பட் ஜடேஜா மாதிரி ஒரு குயிக் ஃபயர் த்ரோ அடிக்கிறதாகட்டும், ஃபீல்டிங், ஜடேஜா கிட்ட பால் போச்சுன்னா பேட்ஸ்மேன்ல நின்றுவாங்க. நோ ம். அப்படி. ஸோ அது ரொம்ப கஷ்டம். டீம் இந்தியாவா இருந்தாலும் சரி, சிஎஸ்கே இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம். பட் ஆனா ஹோப்ஸ், அதான் நீ சொன்ன மாதிரி தான் இந்த சீசனை வந்து நம்ம வந்து ஸ்டீஃபன் லூயிஸ் சொன்னாரு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி டீம் வந்து டிரான்சிஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம இதுவே இந்த சீசன் ஃபுல்லா தோத்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அடுத்த சீசன் வந்து நம்ம ட்ரை பண்றது, இந்த சீசனே ட்ரை பண்றது, நத்திங் டு லூஸ், பிரச்சனையே கிடையாது. எனக்கு டீம் காம்பினேஷன் செட் ஆனா போதும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீசன் ஃப்ரெஷ்ஷா வருவாங்க பாரு. தட் ஷோஸ் சாம்பியன் டீம். இப்படிதான் வந்து சாம்பியன் டீம் கம்பேக் கொடுப்பாங்க. அந்த சீசன்லயே வந்து அவங்க அந்த எங்கெங்கெல்லாம் ஹோட்டல் இருக்கோ அந்த ஹோலை வந்து அடைக்க பாக்குறாங்க. ஓகே, எனக்கு தேவை ம். நெக்ஸ்ட் இயர். இந்த இயர் நான் வரமாட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. நான் எதுக்கு திருப்பி இங்க இருக்க பிளேயரை வந்து டெஸ்ட் பண்ணி அடுத்த வருஷம் வருவாங்களான்னு டெஸ்ட் பண்ணுவோம். எனக்கு புதுசு பிளேயர் வேணும்னு சொல்லி தேர் ட்ரைங் அண்ட் தேர் டெஸ்டிங் அவுட் தி காம்பினேஷன். ஸோ தட் ஷோஸ் ஹவு பிக் த பிரான்ச்சைசிஸ். கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் கம்பேக் இருக்கு. டோன்ட் வரி. நிறைய பேர் வந்து லேடிஸ் கிட்டலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்கள பத்தி பேசி யூஸ் இல்ல. இப்படி சொல்ற மாதிரி தான் அந்த அக்கா சொல்ற மாதிரி 5 கப்பு இப்படி காமிச்சிட்டு போனா உண்டு. அவ்வளவுதான். நாங்க அதை பத்தி எதுவும் பேச விரும்பல. யார் அது பண்ணாலும், சிஎஸ்கே ஃபேன்ஸ் புலி பண்ணாலும் ஹராஸ் பண்ணாலும் தப்பு தான். ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்ணாலும் தப்பு தான். இப்ப ரீசெண்டா பண்ணிட்டு இருக்கிறது அவங்க தான். சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. அவங்கள பத்தி பேசி நம்ம வந்து அவங்களை என்டர்டைன் பண்ண விரும்பல. அவங்க பண்ணா தப்பு தான். ஜென்யூன் ஆர்சிபி ஃபேன்ஸ் அதை ஒத்துப்பாங்க அவங்க பண்ண தப்புன்னு சொல்லிட்டு. நீங்க பண்ணீங்க, நாங்க ம். பண்ணுங்க, யார் பண்ணாலும் அது தப்பு தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணாலும் தப்பு தான். அந்த மாதிரி எல்லாம் பண்றது வந்து இட்ஸ் வெரி க்ரூயல். அட்லீஸ்ட் என்ன சொல்றது, அவங்க எல்லாம் கேஸ் போட்டாலே அவங்க வந்து உள்ள போறதுக்கு சான்சஸ் இருக்கு அந்த இது அக்கா. எப்படின்னா, ஒரு ஃபேன் வார்ன்னு தாண்டி ஏதோ ஒரு ரவுடி மாதிரி இருக்குடா இது. ஏதோ ஒருத்தவங்கள போட்டு ஒரு கம்யூனிட்டியை போட்டு புலி பண்ற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப மட்டமா இருக்கு. நம்மளே இங்க இருக்குமா ஒரு ஃபேன் ஃபன் பேண்ட். நான் தான் திரும்ப அன்னைக்கே பேசணும், இதை ஒரு ஃபன் பேண்டரா இருக்கலாம். அதை பண்ணி விட்டுட்டு பேண்டர். அந்த ஒருத்தனை போட்டு சட்டையை புடிச்சு கிழிக்கிறானுங்க பின்னாடி. நான் அந்த வீடியோஸ் தான் பார்த்தேன், நிறைய சட்டையை புடிச்சு கிழிக்கிறானுங்க சிஎஸ்கேன்னு போட்டத. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன்டா, அவன் ஒரு பாவண்டா, 14 வயசு, பிரியான் சரியா மாதிரி இருக்கான் சார். பிரியான் சரியாங்க பாரு. அதோட கம்மி. சூரியவன்சி 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 அந்த மாதிரி. அந்த மாதிரி இருக்க ஒரு பையன் கேப் போட்டு பால் வடிகிற முகம் அப்படியே பாவமா நிக்கிறான். அவனை சுத்தி கேட்டு மாதிரி அந்த என்ன பேரிகேடை போட்டு வலிச்சு நின்னு அவன் பாவம், டேய் நான் விட்றா நான் போறேன்டான்னு வெளியே ஓடி வரான். எங்க போற, வா உள்ள வா, கேட்டுக்குள்ள வான்னு சொல்லி உள்ள போட்டு அதெல்லாம் பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அதுதான் சொல்றேன். இவங்க இவ்ளோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ம். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் அப்படி பண்றபோது நீங்க பேசுனீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து உண்மையா சொல்றேன், சிஎஸ்கே ஃபேன்ஸ் இப்படி பண்ணி நான் பார்க்கல. மே 18 அப்போ நீங்க பண்ண விஷயத்துக்காக இங்க சும்மா லாலிபாப்னு கிண்டல் பண்ணாங்க. அந்த லாலிபாப் வந்ததும் ஏஐ இமேஜ், அது ப்ரூவனா ட்விட்டர்லயே போட்டாங்க அந்த ஏஐ இமேஜ். நீங்க அந்த இமேஜ் பாத்தீங்கன்னா அதுல சேப்பாக் ஸ்டேடியமாவும் இருக்காது, அது லக்னோ ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ஆனா லக்னோ ஸ்டேடியத்துல சும்மா சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்த லாலிபாப் இமேஜ் எடிட் பண்ணாங்க. சோ ஃபன்னி பேண்டரா மீமா கிரியேட் பண்றது வந்து ஓகே. பட் நீங்க பண்றது வந்து ஒரு ஹராஸ்மெண்ட். அது வந்து ஒரு வயலன்ஸ் மாதிரி. என்ன சொல்றது, லிட்டரலா வேணா நீங்க பங்களாதேஷ் ஃபேன்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. பங்களாதேஷ் ஃபேன்ஸ் இப்படிதான் பண்ணுவாங்க. ம். எதுவுமே ஜெயிக்காம இந்த மாதிரி போட்டு எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. சோ யூ ஹாவ் கெப்பாசிட்டி டு டீம் டு வின். நீங்க பாட்டு அதுதான் எக்ஸாம்பிள் அதுதான் சொல்றேன். சோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். உங்களுக்கு அந்த மாதிரி டீம் இருக்கப்போ உங்களுக்கு இருக்க நல்ல நல்ல ஃபேன் பேஸ் வந்து நீங்க இவ்வளவு சூப்பரா வச்சிருக்கீங்க இவ்வளவு வருஷம். இந்த மாதிரி பண்ணி கெடுத்துக்க வேணாம் தான் நானும் சொல்றேன். நான் ஒன்னும் சிஎஸ்கே சொம்படிக்கல. சிஎஸ்கே லாலிபாப் அது வச்சாங்கன்னா அதுவும் தப்பு தான். ஆனா நீங்க பண்றது ஹராஸ்மெண்ட். நீங்க அதையும் இதையும் அப்படியே கொலாஜ்லயே கம்பேர் பண்ணி பாரு வேணா. இந்த பக்கம் பாரு, என்ன பண்றாங்க, அந்த ஃபேன்ஸ் மேல யாரு இது போடுறாங்க, லாலிபாப் இல்ல கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். ஒருத்தர் மத்தபடி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு see, பாத்தியா, ஒருத்தர் கார்ல போயிட்டு இருந்தாங்களா. முடிச்சிடுறேன். அந்த அந்த இமேஜ் பண்றதாகணும் அதுவும் தப்பு தான், நான் சொல்ல. பட் கம்பேரிட்டிவ்லி இது இவன் ஒஸ்டா இவன் ஒஸ்டான்னு பாக்குறப்ப நீங்க பண்றது ரொம்ப ஹராஸ்மெண்ட். அண்ட் மோர் ஓவர் என்னென்ன மாதிரி வார்த்தை பேசுறோம். என்ன டேய் சீக்காவை போட்டு திட்டுறாங்கடா, அடி அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? லார்ட்ஸ்ல போய் பால்கனி நின்று அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க எல்லாம் என்ன என்ன கேம்டா பாக்குறீங்க? அவர் அவன் இவன் பேசுறாரு எல்லாம் உண்மை. பட் எவ்வளவு பெரிய மேன், சச்சினுக்கு கேப் கொடுத்தவர்றா அவரு. டீம் சி செட் ஆகலன்றப்ப கேப்டன்சி விட்டுட்டு வெளியே பெஞ்சில உட்காந்து வர்றா. எப்பா யாரா நீங்க சீக்கா போட்டு சீக்கா டேய் பேசுறீங்க? சீக்காவோட லெகசி எல்லாம் யாருக்குமே இல்ல. அந்த காலத்துல அந்த க- மால்கம் மார்ஷல், ஜோயல் கார்ட்னர், அப்படிப்பட்ட பவுலர்ஸ் கிட்ட எல்லாம் ஹெல்மெட் போடாம தலைவன் விளாண்டு 1983 வேர்ல்ட் கப்ல ஒரு வேர்ல்ட் கப் வின்னர்ரா அவரு. அதெல்லாம் தாண்டி அவன் கூப்பிடுறதும் அவரே சொல்லி நான் பாசத்துல சொல்றேன்டா, என்னோட எல்லாமே என்னோட சன்ஸ் அவங்க பிளஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ச் முடிச்சதுக்கு பாத்திருக்கியா, அவங்களை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில பேசி, மச்சான் இது பண்ணு மச்சான், மச்சான் அது பண்ணுவாங்க, ஜாலியா பேசி ஜடேஜா கிட்ட பிளஸ் பேசினாரு பண்ணி மும்பை மேட்ச்ல.
பிளஸ் பண்ணி அனுப்புவார். ஆல் பிளஸ் யூடா, நீ என்னோட சன் மாதிரின்னு பிளஸ் பண்ணி அனுப்புவார். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஃபேக் எல்லாம் இல்லடா. ஸோ அகைன் அவரோட டைப் அந்த மாதிரி போட்டாங்க. யாருமே அவர் வந்து புள்ளி எல்லாம் பண்ணல, யாரையும் அவர் என்ன கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேசலையே. அதே மாதிரி ஆமா. பத்ரிநாத், பத்ரிநாத் மேல இவ்வளவு ஹேட்லாம் இல்லையா டேய்? பத்ரிநாத் இஸ் கமெண்ட், ஹி இஸ் கமெண்டேட்டர் இன் தமிழ் கமெண்ட்ரி சேனல், ஓகேவா? தமிழ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல், ஓகே. நீ யாருக்கு இப்ப சப்போர்ட் பண்ண நினைப்ப? அவர் சிஎஸ்கே சொம்பாவே இருக்கட்டும், தமிழ் கமெண்ட்ரி சேனல்ரா, தமிழுக்கு தான். தமிழ் அப்பனா நீங்க சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆப்வியஸா. 75% சிஎஸ்கே தான் இருக்கும். ஃபேன்ஸ் அவங்களுக்கு கொடுத்த எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். நீ இப்ப என்ன பண்ண சொல்ற? தமிழ் கமெண்ட்ரி சேனல் உட்காந்துட்டு நான் என்ன ஆஸ்திரேலியக்காரனை புகழ்ந்து பேசணும், இல்ல நீ பஞ்சாப்காரனை புகழ்ந்து பேசணும்னு சொல்றியா? நம்மளை பத்தி தான் இருக்கும் திரும்ப திரும்ப. அந்த மெனுஸ்லயே பாத்துருக்கேன், சிஎஸ்கேவோட விண்டேஜ் மேட்சஸ், தல தோனி ஸ்பெஷல் மெனு கார்ட்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் அப்படியே சிஎஸ்கே பத்தி தான் இருக்கும். ஏன் தமிழ் சேனல்ரா? ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம இருக்கீங்க. அதனால ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. கன்னடா சேனல்ல வந்து தோனி புகழ் பாட மாட்டாங்க எங்கேயும். கன்னடா சேனல்ல வந்து சிஎஸ்கே புகழ் பாட மாட்டாங்க. கன்னடா சேனல்ல ஆர்சிபி புகழ் பாடுவாங்க, விராட் கோலியோட புகழ் பாடுவாங்க. ஆப்வியஸா அதான் பண்ணுவீங்க. அப்படிதான் பண்ணணும். புரியுதா? அதே அப்பதான் மாதிரி நீங்க பிரான்ஸ் எங்க டெவலப் ஆகும், ரீஜனல் அப்படிதான். லாங்குவேஜ் டெவலப் ஆகும். இது பைத்தியக்கார பசங்க. உனக்கு ஒண்ணு பிடிக்குங்கிறதா, உனக்கு ஆர்சிபி பிடிக்கணும், தமிழ்ல வந்து ஆர்சிபி தான் போடணும்னு சொல்ல முடியாது. கனடால போய் சிஎஸ்கே போட்டுருவீங்களா நீங்க? விட்டுருவானா அவன்? நம்மள போட விட்டு நம்ம பத்தி பேச விட்டுருவானா? இன்னொன்னு சொல்லிக்கிறேன். ஆஹ் சிஎஸ்கே தப்பா பண்றப்போ பேஷ் பண்றதும் இவங்க தான். இவங்க வந்து பயஸ்டா உம் சிஎஸ்கே இது பண்ண இல்ல, சிஎஸ்கே வந்து அவங்க பேட்டர்னை மாத்தணும், முரளி விஜய் சொல்லியிருக்காரு பேட்டர்னை மாத்தணும், இது பண்ணணும், சிஎஸ்கே வந்து அந்த மாதிரி இன்னும் பேண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடலன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணிருக்காங்க. என்ன சிஎஸ்கே வின் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, ஏன்னா அவங்க சப்போர்ட் வந்து ரீஜனலா இங்க வந்து சிஎஸ்கே தான் பண்ணணும்னு இருக்கு. பட் ஆல் ஆர் சிஎஸ்கே பிளேயர் எக்ஸ்க்ளூடிவ்லி. நாங்க வந்து வெளியிருந்து யாரோ ஒரு பிளேயர் வந்து நீ சிஎஸ்கே சப்போர்ட் பண்ணணும் மண்டேல எடுத்து சப்போர்ட் பண்ணல. சிஎஸ்கே லெகசி இருந்த அனிருதா ஸ்ரீகாந்த் ஆகட்டும், பத்ரிநாத் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து யுவ மகேஷ் ஆகட்டும், எல்லாருமே வந்து சிஎஸ்கே பிளேயர். சீகா தான் உம் இனிஷியலா வந்து சிஎஸ்கே மேட்ச் எடுக்கிறப்போ 2008ல ரவிச்சந்திரன் அஸ்வினே சொன்னது. ஸோ எல்லாருமே சிஎஸ்கே கம்பைன்டு பிளேயர்ஸ் இருக்கப்போ நீ ஒரு டீமுக்கு விளையாடி இருக்க. எக்ஸாம்பிள், நீயே ஒரு கிளப் வச்சிருக்க, 10 கிளப் வச்சிருக்க. அந்த 10 கிளப் இருக்கப்போ அந்த ஒரு கிளப்போட விளையாடி இருக்க. அந்த டோர்னமெண்ட் நீ கமெண்ட்ரி பண்ண போறா, நீ விளையாடின கிளப்புக்கு தான் உனக்கு அந்த இது இருக்கும், பேட்ச் இருக்கும். ஸோ அந்த எமோஷன்ஸ் இருந்தது நேச்சுரல். உங்களுக்கு பிடிக்கலன்னா இங்கிலீஷ் கமெண்ட்ரி மாத்திட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்க ஏன் அவ்வளவுதான். அவரை போட்டு விட்டுட்டு நீ எல்லாம் ஒரு சி பிளேயரான்னு கேக்குற? பத்ரிநாத்தோட எஃப்சி ரெக்கார்ட் எல்லாம் தெரியுமாடா உங்களுக்கு? 10,000 ரன் ஏய் பத்ரிநாத்தோட எஃப்சி ரெக்கார்ட். ஹண்ட்ரட்லாம் சும்மா சிஎஸ்கேலே, இது மாதிரி அடிப்படுறான். சிஎஸ்கேலே செம்ம ஒயிட்டான பிளேயர் பத்ரிநாத் தான்டா. அவரே சொல்லியிருப்பாரு, தோனியே சொல்லியிருப்பாரு, மோஸ்ட் ட்ரஸ்டபிள் பிளேயர் பத்ரிநாத் அப்படின்ட்டு. சோ அதெல்லாம் அந்த இதெல்லாம் நான் திரும்ப திரும்ப பேச வரும்போது அவங்க லெகசில எல்லாமே அவரோட பாட்டு ஆடிட்டாரு. தமிழ் சேனல்லாம் இப்படிதான் இருக்கும், கன்னடா சேனல்லாம் இப்படிதான் இருக்கும், பெங்காலி சேனல்லாம் கேகேஆர் புகழ்ந்து பேசுவாங்க. ஹிந்தி மராத்தி சேனல்னா என்னடா நீ இப்ப அண்டர்டேக்கர் மாதிரி ஆயிட்ட. ஹிந்தி சேனல் அப்படின்னா எம்ஐஏ புகழ்ந்து தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்தந்த சேனல் அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ்ல, ஓகே. மதன் வந்து மேடி அண்டர்டேக்கர் ஆயிட்டாரு. சரி, ஓகே. அந்த ரீஜனல், அதுதான் ரீஜனல் லாங்குவேஜ். அப்புறம் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கு. அந்த இருக்க ரீஜன்ஸ் வந்து அவங்களோட ஓன் நேட்டிவ் நான் லாங்குவேஜ்ல வந்து, அண்டர்டேக்கரா மாறிட்டேன். அதான் கரண்ட் இப்பதான் போயிடுச்சு. சொன்னேன். அதான் அந்த ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து அவங்க சப்போர்ட்ல வந்து அந்த லோக்கல் மக்களுக்கு வந்து அவங்க லாங்குவேஜ்ல வந்து ஒரு கணக்கு எடுத்துப்பாங்க. அதுக்காக அந்த ரீஜனல் லாங்குவேஜ் இத்தனை லாங்குவேஜ் கொண்டு வந்தாங்க முதல்ல. மராட்டி, ஹிந்தி, அப்புறம் உருது, தெலுங்கு, மலையாளம் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் தெலுங்கு எல்லாமே ஹைதராபாத் மக்களுக்கு. அந்த மாதிரிதான் இருக்கும். அப்புறம் அங்க வந்து தெலுங்கு சேனல்ல வந்துட்டு நீங்க சிஎஸ்கே போலவே பாடிட்டு இருக்கீங்களா? அங்கன்னா நீங்க அங்க வாங்கினது அவங்களோட லெகசி என்ன, அதான் பேசுவீங்க. இந்த கேகேஆர்ல அவங்க 3 தடவை கப் வாங்கியிருக்காங்க, அந்த லெகசி தான் இப்ப கார்போலோவா, அதான் பேசுவீங்க நீங்க. அங்க வந்துட்டு அப்புறம் என்ன மும்பை இந்தியன்ஸ் லெகசியா பேசிட்டு இருப்பீங்க? இதெல்லாம் சும்மா ரப்பீஸ் தான். உனக்கு பிடிக்கலையா? உனக்கு நீ அந்த ஸ்டேட்ல இருந்து நீ வேற இது பாக்குறியா? வேற லாங்குவேஜ் பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா நீ ஒரு ஆளு, நீ மைனாரிட்டி, அந்த ஒரு இதுக்காக ஹோல் ஸ்டேட்டே நீ வேற இதோட இது ஆடணும்னு சொன்னா அது வந்து ஒத்துக்கவே முடியாது, அது ஒத்துக்கவும் மாட்டாங்க. நீ கடைசி பேசிட்டே இருக்கட்டும், பார்ப்போம் என்ன நடக்குது. இன்னும் ஃபைனல்ஸ் வரல இல்ல. ஃபைனல்ஸ் எக்ஸ்டெண்டடா வரட்டும், பிளே பேசிட்டோம். ஆஃப்ஸ் இருக்கு. பிகாஸ் அது ம் ரீசெண்டா எக்ஸ்டெண்டடா பேசிட்டோம் மேட்ச் பத்தி பேசாம. ஏன்னா ரீசெண்டா அது நடந்தது, அதை பார்த்துட்டு எங்களால சும்மா நார்மலா ஜஸ்ட் நடந்த கேம்னு இருக்க முடியல. சோ அதனாலதான் இது வந்து சம்பந்தமே இல்லாம சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்ல ஏன்டா வந்து பேசுங்கன்னு கேட்காதீங்க. சோ அதனாலதான் நாங்க பேசிட்டோம். வின் ப்ராபிலிட்டியோட போயிடலாமா? ஓகே. ஸோ வின் ப்ராபிலிட்டி வந்து கேகேஆர் தான் ஜெயிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு டூ டை கேம். ஸோ ரெண்டுமே ரொம்ப கேட்கலாம். முக்கியமான கேம். அதனால கேகேஆர் தான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் சிஎஸ்கே நத்திங் டு லூஸ். அவங்களுக்கு வந்து அவங்களோட இருக்கிற ரிசோர்சஸோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்றது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும். அண்ட் ஊருல் பட்டேல் வில் கெட் அண்ட் கோ ஹெட் இன் பிளேஸ் ஆஃப் தீபக் கூட அப்படின்னு நம்புறேன். லெட்ஸ் சி எப்படி போகுதுன்ட்டு. ஓகே, ஃபேண்டசி வந்து என் சைட்ல இருந்து நான் சொல்லணும்னா, வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் அண்ட் அஜின்கா ரஹானே. ஸோ அண்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே, நூர் அகமத்,
அண்ட் டுவால் பிரவிஸ். எனக்கு கேகேல வந்து அக்ஷித் ராணா, அதுக்கப்புறம் ஆண்ட்ரே ரசல், அங்கிஷ் ரகுவன்சி, இந்த 3 பேர். சிஎஸ்கேல வந்து அல் கோ ஃபார் ஷேக் ரஷீத். ரொம்ப பேக் பண்றாங்க. ஹில் ஜஸ்ட் கம் பேக் அட் தி சீசன்ஸ். ஏன்னா அவனுக்கே தோணும் நம்ம இவ்வளவு பேக் பண்றோமேடா, மத்த டீம் தான் என்னத்துக்கு இறக்கிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஹில் கம் பேக் அண்ட் ஹில் ப்ரூவ் ஷேக் ரஷீத். அண்ட் தென் அல் கோ ஃபார் நூர் அகமத் பவுலிங். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அல் கோ ஃபார் ஷியோம் துபே. ஹேஸ் டைம் டு ஓகே, ப்ரூவ். ஹில் கம் பேக். சூப்பர். டன். ஓகேடா, நிறைய பேசிட்டோம். லெட் சி இன்னைக்கு மேட்ச் எப்படி போகுதுன்ட்டு. ஜெயிச்சா ஸ்டில் தே வில் பி இன் த ரேஸ் ஃபார் பிளே ஆஃப். தோத்துட்டா தே வில் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அவங்க எப்படி போகுதுன்னு பார்ப்போம். லெட் சி. தேங்க்யூ அண்ட் we are signing off from Maddie and VJ. Bye bye.